Hello guys, welcome back to Asif Vlogs. டுடே நம்ம பேச்சுலர் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா பாவக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன கூட்டு செய்யலாம். வாங்க சிம்பிளாக எப்படி நல்ல டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். கட் பண்ணி வெங்காயம் தக்காளிலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சாச்சு. ஸோ நம்ம எப்போயுமே என்ன தேவையோ அது திங்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு 50% வந்து சமையல் சீக்கிரம் ரெடியான மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்து வந்து நம்ம பாவக்காவை எடுத்து க்ளீன் பண்ணலாம். பாவக்காய் வந்து கொஞ்சம் ஸ்கின்னை லைட்டாக தேய்ச்சி இது பண்ணிக்கிறது. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதுக்கிடையில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி வந்து கடுகு, சீரகம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை தொடர்ந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வெங்காயம் வதங்கட்டும். இந்த சைடுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பாவக்காய், அந்த உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு கேப்பில் நம்ம வெங்காயம் ஒரு சைடில் வதங்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் சைடில். கட்டிங்கை வந்து ரொம்ப ஃபைன் சாப்பாக போகிறதுனால கட்டிங்கை வந்து இந்த மாதிரி மாடலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். இதை தொடர்ந்து வந்து நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியை தூக்கி உள்ளே கொட்டிடுவோம். உள்ளே கொட்டி தக்காளியை கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து வந்து தக்காளியை வதங்கினதுக்கப்புறம் சைடில் ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்து அது வந்து உருளைக்கிழங்கு, பாவக்காய் இது எல்லாத்தையும் வந்து போட்டு ஒன்றா போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி இந்த சைடு கேப்பில் வந்து அப்படியே பண்ணிகிட்டு இருப்போம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து இது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே நம்ம அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்குனதுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸை கொடுத்துக்க வேண்டியது தான். சின்ன மிக்ஸை கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்களா கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிரேவி தான் வந்து வேறு லெவல் ஹைலைட், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியில் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த உருளைக்கிழங்கு, அந்த பாவக்காய் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்ட்ரைன் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனோன்னா தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சா வேறு லெவலில் சரியான டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பாவக்காய் உருளைக்கிழங்கு அந்த கூட்டு வந்து ரெடி ஆயிரும். ஃபைனல் லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேறு லெவலில் இருக்கும் அட்ராக்ஷன். அந்த கலரு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அது கலரே வேறு லெவல் லுக்கில் இருக்கும். இது நம்ம வந்து கடைசியில் பிளேட்டிங் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். பாவக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு வந்து இனிதே தயாரானது. சரி வாங்க அப்படியே சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போதே ஒரு நல்ல ரிச் லுக்காக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானது. சிம்பிள் மெத்தடில் பாவக்காய் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. Hey!